பண்டை காலத்தில் உலகத்தில் பெரிய அசுரர்கள் நாசம் செய்தனர். அந்த காலத்தில் திரிபுர அசுரர்கள் என்கிற 3 சகோதரர்கள் மகாபல சக்தியுடன் பூமி, ஆகாயம் மற்றும் ஸ்வர்க்கத்தை ஆட்சி செய்தனர். இந்த அசுரர்கள் தர்மத்தை அழித்து தேவர்களையும் மனிதர்களையும் வதைத்தனர். தேவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி திருமால், விஷ்ணு மற்றும் சிவபெருமானிடம் பரிந்துரைத்தனர். அந்த சமயத்தில் பரமசிவன் கோபத்துடன் ஒரு அஷ்டமாதாக்களை உருவாக்கினார். அவற்றில் முக்கியமானவர்தான் ஸ்ரீ வராகி அம்மன். வராகி என்றால் வராகம், பன்றியின் முகம். இந்த அம்மன் ஒரு பன்றியின் முகத்துடன் மனித வடிவத்தில் தோன்றினார். அவள் கையில் சங்கு, சக்கரம் மற்றும் வலது கையில் அங்குசம் மற்றும் பாசம் ஏந்தி மிகவும் கொடூரமான ரூபத்தில், ஆனால் பக்தர்களுக்கு கருணை உள்ளமுடன் இருந்தாள். அவளின் உருவம்: பன்றியின் தலை, சிவப்பு நிற உடை, இரத்தத்தை அருந்தும் வழிபாடும் உண்டு, உக்கிர ரூபம், மகா சக்தியுடன், தீய சக்திகளை அழிக்கும் இயற்கை. ஒரு நாள் அந்த திரிபுராசுரர்களை அழிக்க வராகி அம்மன் தனது ரௌத்திர வடிவத்தில் யுத்தத்திற்கு சென்றாள். அவள் வாகனமாக மகா கருடனை ஏறி சென்றாள், கையில் சக்தி ஆயுதங்கள். அந்த யுத்தம் நாட்களுக்குப் பிறகு நடந்தது. ஒரு கட்டத்தில் அசுரர்கள் மாயை பண்ணி தங்களை மறைத்தனர். ஆனால் வராகி அம்மனின் ஞான திருஷ்டி அவர்களை சுட்டறிந்தது. கடைசியில் வராகி அம்மன் தன் கோபரூபத்தால் அவர்களை அழித்து உலகத்தில் மீண்டும் அமைதியை கொண்டு வந்தாள். தேவர்கள் மகிழ்ந்தனர், மக்கள் பூஜை செய்தனர், அவளுக்கு பசும்பாலால் அபிஷேகம் செய்தனர், சிவகாமி அம்மன் எனவும் அழைத்தனர். இன்று வராகி அம்மன் பல இடங்களில் சிறப்பு பூஜைகள், அருள்வாக்குகள் மூலம் பிரசித்தி பெற்றிருக்கிறார். குறிப்பாக திருச்செங்கோடு, திருவாரூர், சமயபுரம், பேரம்பலூர், சக்தி பூஜை மையங்கள் போன்ற இடங்களில் வராகி அம்மனுக்கு இரகசிய வழிபாடு செய்யப்படும்.